ஹாய் திஸ் டாக்டர் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அண்ட் இது வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சரியா தண்ணி குடிக்காம இருக்காங்களே அவங்களுக்கு, அப்புறம் வந்து பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்றாங்களே அவங்களுக்கு, ஹாஸ்பிட்டலில் வந்து சர்ஜரி அப்போ கத்தீட்ரு யூரின் கத்தீட்ரு போடுவாங்க, அந்த கத்தீட்ரால கூட சில பேருக்கு வரும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்கன்னா வரும். அது இல்லாமல் மற்ற ஆர்கன் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குனாலுமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள். இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும். அடிக்கடி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகணுன்ற ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிவயிறு வலி வரலாம். யூரின் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பிளட் மிக்ஸ் ஆகி வரதுக்குமே சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இப்போ ஸ்டோன் பேஷண்ட்லாம் ஸ்டோன் இருக்கு இல்லையா கிட்னியில், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து யூரின் வந்து பிளட் மிக்ஸ் ஆகி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலையுமே இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ஸோ ரீனல் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்குமே இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி வேற சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபீவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபீவர் ஃப்ரீக்வெண்ட்டாக வர மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அடிக்கடி ஃபீவர் வந்து மந்த்லி ஃபீவர் வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கணும். அவங்க எல்லாருமே ஒரு யூரின் அனாலிசிஸ் எடுக்கிறது பெட்டர் அவங்களுக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான காரணங்கள் அதோடைய சிம்டம்ஸ் சொல்லியிருக்கேன். இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்டேக் வந்து அதிகப்படுத்துங்க. பாடி வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூரின் வருதுன்னா அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. யூரின் வருதுனாலுமே அர்ஜாக வருதுன்னா உடனே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் கண்ட்ரோல் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி செக்ஷுவல் கான்டாக்ட்க்கு அப்புறம் வந்து அந்த ப்ரைவேட் பார்ட்டை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் அதாலையுமே வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் பப்ளிக் டாய்லெட்டில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். அண்ட் அந்த நம்மளுடைய அண்டர்வியர்ஸாக இருக்கட்டும் பேண்டிஸ்லாம் வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பு என்னவோ அதெல்லாம் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி இருக்கு, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இதோட சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா உங்களுக்கு நீங்கள் ஹோமியோபதி மெடிசன் எடுக்கும்போது எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் அதை நல்லாவே நார்மலைஸ் பண்ண முடியும். ஸோ நியர்பை ஹோமியோபதி டாக்டரை போய் பாருங்கள். இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு ஒரு யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அதுக்கான மெடிசனை கொடுப்பாங்க. நீங்கள் அதை எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீவர்லாம் வந்து வராமல் இந்த பெயின்லாம் இல்லாமல் நீங்கள் சேஃபர் சைடாக இருந்துக்கலாம்.